பண்பை வளர்க்க ஆளின்றி தடுமாறுது இவ்வையம். மனித நேயத்தை சமத்துவத்தை மனித பண்பை வளர்க்க ஆளின்றி தடுமாறுது இவ்வையம். வாருங்கள் இளைஞர்களே, அனைவரும் கைகோர்ப்போம். மனித நேயத்தை இம்மனித குலத்தில் பரப்பி நல்லதொரு சமுதாயம் காண்போம். வாருங்கள் இளைஞர்களே, வா எழுந்து வா இளைஞனே, மனித நேயத்தை வளர்ப்போம் வா. நன்றி ஐயா, மிக்க நன்றி ஐயா. புது உலகம் படைக்கவா, புறப்பட்டு தோல் தட்டி வா, எங்கும் எதிலும் புத்துணர்ச்சி படைப்போம் வா. வாடி வாசல் காலை என எழுந்து வா, சமத்துவம் படைக்கவா, சரித்திரம் படைக்கவா. வாவென கூவி அழைத்த வாவென கூவி அழைத்த போ ரூபாவதி சகோதரிக்கு வாழ்த்துக்கள். அடுத்து வருகிறார் நம் இனத்தின் பற்றாளர் இலங்கையின் கிண்ணியாவில் வசித்து வரும் முகைமினா மூசா. முகநூல் கணக்கில் முத்தான கவிதைகளை அகம் நிறைய படைத்து வரும் அன்பு தங்கையை வருக வருகவென்று வரவேற்று அழைக்கிறேன். வாருங்கள், எழுச்சி கொள்ள இளைஞர்களை அழைத்து வாருங்கள். நன்றி ஐயா, நன்றி, வணக்கம். இனிய கவிதைகளால் இதயம் படைப்போம், இதயம் படைப்போம் என கூறிக்கொண்டு தமிழன் உயிர் மூச்சு நிறுவனர் கவி பிரபாகரன் ஐயா அவர்களே மற்றும் அன்னை தமிழே உன்னை போற்றி பாடுகிறேன் சிறு குழந்தையாய் நான். தலைமை நவமணி ஐயா அவர்களுக்கும் தொகுப்பாளினி கவிமயில் அவர்களுக்கும் இனிய நண்பகல் வணக்கம். ஏனைய கவி பெருந்தகைகளுக்கும் என் இனிய வணக்கங்களை தெரிவித்து ஆரம்பிக்கின்றேன். இளைஞனே எழுந்து வா, தாமரையை மலரச் செய்யும் சூரியனாய், மலர்களை தாளாட்டும் மெல்லிய தென்றலாய். தாமரையை மலரச் செய்யும் சூரியனாய், மலர்களை தாளாட்டும் மெல்லிய தென்றலாய். நதியில் வீழும் நீள் அருவியாய், இயற்கையோடு கலந்து இணைந்திட எழுந்து வா. நதியில் வீழும் நீள் அருவியாய், இயற்கையோடு கலந்து இணைந்திட எழுந்து வா. கடலில் எழுந்திடம் கடல் அலையென விரைந்திடும், கடல் அலையென விரைந்திடு. கவலைகளை தீயென கணத்தினில் அழித்திடு, கவலைகளை தீயென கணத்தினில் அழித்திடு. விலை போகும் விரைவாக நேரமும் தொலைதூர கனவுகள் திடமாக நனவாகும், தொலைதூர கனவுகள் திடமாக நனவாகும். இளமை பழமானது என்றும் புரியவே, இளமை பழமானது என்றும் புரியவே. தோழமைகளை சேர்த்து தோள் கொண்டு எழுந்து வா, தோழமைகளை சேர்த்து தோள் கொண்டு எழுந்து வா. வளமைகள் ஒளிந்து வளமான வாழ்வமைக்க, வளமைகள் ஒளிந்து வளமான வாழ்வமைக்க. கவலைகள் இங்கில்லை கணமும் தொலைக்காதே, கவலைகள் இங்கில்லை கணமும் தொலைக்காதே. நன்றி. நான் முகைமினா மூசா, கிண்ணியாயிலிருந்து. நன்றி ஐயா, வணக்கம். தொலைதூர கனவுகளை நனவாக்க துடிக்கும் கவிதை, தோழமைகளை போற்றி வளமைகள் படைக்க வாவென அழைத்த சகோதரிக்கு வாழ்த்துக்கள், நன்றி. அடுத்து வருகிறார் நாகை குமரன். இவர் நம்பிக்கை நட்சத்திரம். நானிலத்தில் வரவரும் அன்பு சகோதரரை அன்போடு அழைக்கின்றேன். வாருங்கள் ஐயா, உங்கள் கவிதைகளை இளைஞனே எழுந்து வா என எழுச்சி கவிபாட வருக வருகவென்று குடும்பத்தின் சார்பில் அழைக்கிறேன். வணங்கி வாருங்கள். தமிழுக்கு அமுதென்று பேர், தமிழெங்கள் உயிருக்கு நேர் என்ற தமிழை இணங்கி இந்த அருமையான கவியரங்கத்தை ஏற்பாடு செய்த தம்பி கவி பிரபாகரன் அவர்களுக்கும், தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற அருமை கவிஞர் நவமணி அவர்களுக்கும், பங்கெடுத்திருக்கின்ற ஏனைய அனைத்து கவிஞர்களுக்கும் அன்பின் வணக்கங்களும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இளைஞனை எழுந்து வா. வாய்ப்புகள் தாமே வந்து வரிசையில் நிற்பதில்லை, வாய்ப்புகள் தாமே வந்து வரிசையில் நிற்பதில்லை. திறமைகளை வெளிப்படுத்த திட்டங்களை சொல்வதில்லை, திறமைகளை வெளிப்படுத்த திட்டங்களை சொல்வதில்லை. வெற்றி பாதைகளை வெளிச்சம் போட்டு காட்டுவதில்லை, வெற்றி பாதைகளை வெளிச்சம் போட்டு காட்டுவதில்லை. சிங்கங்கள் என்றும் சிறுநரிகளாய் மாறுவதில்லை, சிங்கங்கள் என்றும் சிறுநரிகளாய் மாறுவதில்லை. சுண்டரி கூட சீரிப்பாயும் உயிரை காக்க,
சுண்டலி கூட சீரிப்பாயும் உயிரை காக்க, சினங்கொண்டால் எகிரி குதிக்கும் எதிராளியை தாக்க. சினங்கொண்டால் எகிரி குதிக்கும் எதிராளியை தாக்க. மனது வைத்தால் மாமலையும் சிதறும் சிற்றுளியால். மனது வைத்தால் மாமலையும் சிதறும் சிற்றுளியால். மண்ணும் பொன்னாகும் மிரட்டிடும் மதிநுட்பத்தால். மண்ணும் பொன்னாகும் மிரட்டிடும் மதிநுட்பத்தால். சீரிய திட்டங்கள் சிந்தனையில் புலப்படும் சிறகை விரித்தாள். சீரிய திட்டங்கள் சிந்தனையில் புலப்படும் சிறகை விரித்தாள். யாரென்று நிரூபிக்க யாரிடத்திலும் கெஞ்ச வேண்டியதில்லை. யாரென்று நிரூபிக்க யாரிடத்திலும் கெஞ்ச வேண்டியதில்லை. பழைய பாதைகளை புதிதாய் புதுப்பிக்க வேண்டியதில்லை. பழைய பாதைகளை புதிதாய் புதுப்பிக்க வேண்டியதில்லை. சொந்த கைகளே சக்திமிக்க சொத்துக்கள். சொந்த கைகளே சக்திமிக்க சொத்துக்கள். சுய அறிவு சொந்தமாய் தீட்டிடும் புதுமை திட்டங்கள். சுய அறிவு சொந்தமாய் தீட்டிடும் புதுமை திட்டங்கள். நேர்மை உருவாக்கும் புதிய பாதைகள். நேர்மை உருவாக்கும் புதிய பாதைகள். இளைஞனே எழுந்து வா. இளைஞனே எழுந்து வா. சாதனைக்கு வாய்ப்புகள் ஏராளம். இளைஞனே எழுந்து வா. சாதனைக்கு வாய்ப்புகள் ஏராளம். வெற்றி மாலைகள் விழுந்திடும் கழுத்தில் தாராளம். வெற்றி மாலைகள் விழுந்திடும் கழுத்தில் தாராளம். அனைவருக்கும் நன்றிகளும் வணக்கங்களும். அனைவருக்கும் இனிய குடியரசு தின வாழ்த்துக்கள். என்ன அற்புதம்! வாய்ப்புகள் வந்து நிற்பதில்லையாம். திறமைகள் வெளிப்படுத்த தேடி வருவதும் இல்லையாம். சிங்கங்கள் என்றும் சிறுநரி அல்ல, சுண்டலி கூட சீரிப்பாயுமாம். சினம் கொண்டால் மண்ணும் பொன்னாகுமாம் மதிநுட்பத்தால். சிறகை விரித்தால் உச்சம் தொடுவோமாம். யார் என்று நிரூபிக்க அழைக்க வேண்டியதில்லை. சொந்த கைகளே சொத்தென்று எழுந்து நின்றால் எல்லாம் நடிக்கும். சொந்த அறிவே சுயமாய் பயன்படுத்தி வந்து விடும் சாதனையை வடித்தெடுக்க வாருங்கள் இளைஞர்களே, வாருங்கள் இளைஞர்களே என்று அறைகூடு விடுக்கும் நாகை குமரன் ஐயாவுக்கு வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்து வருகிறார் வைரம் சகோதரி. நம்பிக்கை ஒளிக்கீற்று. இவர் நம்பிக்கை ஒளிக்கீற்று. தன்னம்பிக்கை வெளிச்சத்தை தாராளமாய் பரப்ப, தன்னம்பிக்கை வெளிச்சத்தை தாராளமாய் பரப்ப, இளைஞர்களின் எழுச்சி கவிதைகளை, இளைஞர்களை எழுச்சி நாயகனாய் உருவகப்படுத்த அன்பு சகோதரி வருகிறார் தன் அன்பு கவிதைகளால். வாருங்கள், வாருங்கள். எல்லோரையும் அழைக்கிறேன், வரிசையா கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். வாங்கம்மா. பொன்னமலம் ஐயா வந்திருக்காங்க. ஐயா முடிஞ்சதுக்கு அப்புறம் வரலாம். யார் கூப்பிடுறீங்க? அனைவருக்கும் வணக்கம். தமிழ் வணக்கம். தமிழ் வணக்கம். வீர முழக்கமுடும் வெண்மளவு உயர்ந்திருக்கும் வீரம் கொண்டிருக்க திறன் விளக்கும் திட்டெல்லாம் காற்றெல்லாம் பரவி இருக்கும் பரவசங்கள் நிறைந்திருக்கும் ஊர் போற்ற உன் எழிலை உரைக்கின்றேன் முதல் வணக்கம். தமிழ் வணக்கம். தலைமை வணக்கம். நற்றமிழ் வளர்த்திடவே நாளும் உழைத்திடுவார். சற்றும் சளைக்காத சாதனைகள் புரிந்திடும் சுற்றம் சக்கரமாய் சுறுசுறுப்பாய் தமிழ் வளர்க்கும் எம் தலைமை பிரபாகரன் அவர்களுக்கு வணக்கம். கவித்துவத்தின் கனிந்த நல் பழமாவார் புவி வியக்க போற்றுகின்ற புலமைக்கு நவிழ்கின்றேன் நல்வணக்கம் நவமணியார் தலைமைக்கு. கவிதை. இளைஞனே எழுந்து வா. இடர் சூழ்ந்த உலகிது இன்னலில்லா இடம் ஏது. இடர் சூழ்ந்த உலகிது இன்னலில்லா இடமேது. தடம்பதிக்க என்னிட தயங்காது முயன்றிடு. தடம்பதிக்க என்னிட தயங்காது முயன்றிடு. முடவனுக்கா தேனாசை, முடவனுக்கா தேனாசை, முடங்காது புறப்படு. முடங்காது சுழ்ந்திடு, நுண்ணறிவால் தெளிந்திடு. படம் காட்டும்
படம் காட்டும் உறவுகள் பகுத்தறிய விளங்கிடும். படம் காட்டும் உறவுகள் பகுத்தறிய விளங்கிடும். கடனாக செய்யாதே கடமையாக கொள்ளணும். கடனாக செய்யாதே கடமையாக கொள்ளணும். தடங்கல்கள் முளைத்திடும். தடங்கல்கள் முளைத்திடும். தைரியமாய் எதிர்க்கணும். தடங்கல்கள் முளைத்திடும். தைரியமாய் எதிர்க்கணும். சடங்காக நோக்காது சாதித்து காட்டவே வா. சடங்காது நோக்கவே சாதித்து காட்டவா. எண்ணிவிட்டால் முடிக்கணும். எண்ணிவிட்டால் முடிக்கணும். எப்படியும் எட்டணும். திண்ணமுடன் இருக்கணும். திறமையுடன் செய்யணும். திண்ணமுடன் இருக்கணும். திறமையுடன் செய்யணும். வண்ணங்கள் 1000 வாழ்க்கையோர் ஓவியம். வண்ணங்கள் 1000 வாழ்க்கையோர் ஓவியம். உண்மையாய் உள்ளனும் உழைப்பையும் போற்றிவா. உண்மையையும் உள்ளனும் உழைப்பையும் போற்றிவா. இளைஞனே எழுந்து வா. இயற்கையினை காத்திட. இளைஞனே எழுந்து வா. இயற்கையினை காத்திட. வளைவதை தடுத்திட வாங்குவதை நிறுத்திடு. வளைவதை தடுத்திட வாங்குவதை நிறுத்திடு. விளைவுகள் சிறந்திட வீரனாக என்றுமே. கலைகளையும் ஒழித்திட களமிறங்கு இக்கணம். கலைகளையும் ஒழித்திட களமிறங்கு இக்கணம். நல்வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. வணக்கம். ஐயா என்ன பண்றது? ஐயா சேகர் இருக்கிற ஐயா. ஐயா ஓரியை திறங்கள் ஐயா, திறந்து பேசுங்க. ஐயா நான் கவிதை வாசிட்டேன். ஐயா ஓரிய திறங்கள் ஐயா, திறந்து பேசுங்க. நவமணி ஐயா ஓரிய திறங்கள் கேட்டிருக்குமா கேட்காது? ஐயா நவமணி ஐயா ஓரிய திறந்து பேசுங்க ஐயா. மைக் இருக்கு பாருங்க, அதை தொட்டு திறந்து பேசுங்க ஐயா. கேக்குதா? ஒலி வாங்கிய கேக்குதா? கேக்குதா? சரி. நிறைவான கவிதைகளை நெஞ்சார வழங்கினார். நீதி நெறிமுறையை அடுக்கடுக்காய் சொல்லி இளைஞனை வழிநடத்த இன்பமான கவிதைகளை அள்ளி தந்த அன்னைக்கு என் வணக்கம், வாழ்த்துக்கள் சகோதரி. அடுத்து வருகிறார். அடுத்து யாருங்கய்யா? சேகரையாவா? அடுத்து யார கூப்பிடணும் நீங்கள? ஐயா பொன்னமலையா இருந்தாங்க. வந்துட்டாங்களா? நான் முதல்ல கூப்பிட்டேன் அவரை. இந்த கூப்பிடுறேன். இள பொன்னம்பலம் புகழ்மிக்க சென்னையின் எண்ணப்படி வண்ணமயமாக்கும் வரலாற்று நாயகன் இள பொன்னம்பலம் நிறைவான கவியோடு நெஞ்சார கவி படைக்க எழுச்சி நிலாவாய் எழுந்து வருகிறார். வாருங்கள் ஐயா, கவிதை தாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். தமிழ் எங்கள் உயிர் மூச்சு குழுமத்தின் நிறுவனர், பொறுப்பாளர்கள், கவியரங்க தலைமை, ஒருங்கிணைப்பாளர் மற்றும் கவிபாட வந்திருக்கும் காவலர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் பணிவான வணக்கம். காணொலி கவியரங்கம் தலைப்பு இளைஞனே எழுந்து வா. இளைஞனே எழுந்து வா, எழுச்சியுடன் புறப்பட்டு வா. இளைஞனே எழுந்து வா, எழுச்சியுடன் புறப்பட்டு வா. உறுதியுடன் விரைந்து வா, காலம் அறிந்து கடமையாற்று. உறுதியுடன் விரைந்து வா, காலம் அறிந்து கடமையாற்று. தன்னம்பிக்கையுடன் செயல்படு, வெற்றியை எட்டிட படையெடு. தன்னம்பிக்கையுடன் செயல்படு, வெற்றியை எட்டிட படையெடு. வீறு கொண்டு விரைந்திடு, முடியும் என்று முடிவெடு. வீறு கொண்டு விரைந்திடு, முடியும் என்று முடிவெடு. இளமை துடிப்புடன் போராடு, அச்சமின்றி பணியாற்றிடு. இளமை துடிப்புடன் போராடு, அச்சமின்றி பணியாற்றிடு. சங்கடங்களை சந்தித்திடு, சரித்திரம் படைத்திடு. சங்கடங்களை சந்தித்திடு, சரித்திரம் படைத்திடு. புதிய பாதை கண்டிடு, புதுமைகளை உருவாக்கிடு. புதிய பாதை கண்டிடு, புதுமைகளை உருவாக்கிடு. ஆற்றல் மிக்க இளமையில் ஆர்வமுடன் உழைத்திடு. ஆற்றல் மிக்க இளமையில் ஆர்வமுடன் உழைத்திடு. பலவீனங்களை நீக்கிடு, பாரதத்தை மேம்படுத்திடு. பலவீனங்களை நீக்கிடு,
பாரதத்தை மேம்படுத்திடு. கல்வியை கற்றிடு, அறியாமையை போக்கிடு. கல்வியை கற்றிடு, அறியாமையை போக்கிடு. சமத்துவம் பேணிடு, சமதர்மம் போற்றிடு. சமத்துவம் பேணிடு, சமதர்மம் போற்றிடு. நல்லவனாகவும் வல்லவனாகவும் புதிய பாதையை பேணிடு. நல்லவனாகவும் வல்லவனாகவும் புதிய பாதையை பேணிடு. அறிவை ஆழமாக்கு, புத்தியை கூர்மையாக்கு. அறிவை ஆழமாக்கு, புத்தியை கூர்மையாக்கு. தலைக்கணத்தை விட்டுடு, தரணி போற்ற வாழ்ந்திடு. தலைக்கணத்தை விட்டுடு, தரணி போற்ற வாழ்ந்திடு. பெரியோர் பேச்சை கேட்டுடு, கண்ணியத்தை கடைபிடித்து. பெரியோர் பேச்சை கேட்டுடு, கண்ணியத்தை கடைபிடித்தது. வளர்ச்சி பாதையை காட்டிடு, வளர்ச்சி பாதையை காட்டிடு. வளர்ந்த நாடாய் மாற்றிட பாடுபடு. வளர்ச்சி பாதையை காட்டிடு, வளர்ந்த நாடாய் மாற்றிட பாடுபடு. நன்றி, வணக்கம் ஐயா. முனைவர் என்பதால் முத்தாய்ப்பாய் பாடங்களை சித்திரமாய் வடைத்தார் கவிதைகளில். முனைவர் என்பதால் முத்தாய்ப்பாய் பாடங்களை சித்திரமாய் வடித்தார். நல்லவனாய் வல்லவனாய் ஆவதற்கு புதிய பாதை பேரிடச் சொன்னார். அறிவை ஆழமாக்கு, புத்தியை கூர்மையாக்கு. தலைக்கணத்தை விட்டிடு, தரணி போற்ற வாழ்ந்திடென்றார். பெரியோர் பேச்சை கேட்டிடு, ஆம் பெரியார் பேச்சையும் கேட்டிடு என்றார். கண்ணியத்தை கடைபிடித்திடச் சொன்னார். வளர்ச்சி பாதையை காட்டிட வளர்ந்த நாடாய் மாற்றிடு என்றார். சமூக சமதர்ம நீதிகளை அடுக்கடுக்காய் சொல்லி இளைஞர்களை எழுச்சி பாதைக்கு அழைத்த அன்பு கவிஞருக்கு வாழ்த்துக்கள். அடுத்து வருகிறார் சே கணேசன். வணக்கம் வணக்கம், சொல்லுங்கய்யா. நன்றி ஐயா, நன்றி. அடுத்து யாரை கூப்பிடட்டுங்கய்யா, சொல்லுங்க, நான் அழைக்கிறேன். யாராவது ஒருத்தர் பேசுங்க. திருக்குறள் காம்படிஷன் எப்பயா நடக்குது? முடிந்த உடனே நடக்குங்க, கொஞ்சம் காத்திருக்கல ஐயா. ஓகே ஓகே ஐயா, இப்ப யாரை கூப்பிடட்டும்? கல்வியல் நெறிபாட வருகின்றார் கணகேசன். நேரிய கவிதையால் நிறை செய்யும் கவிஞர் இவர். வருக, இளைஞர்களை வழிநடைத்த எழுச்சி கவி பாட வாருங்கள் ஐயா, கவிதை தாருங்கள். ஐயா, அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை சமர்ப்பணமாக்குகிறேன். நான் காவல் துணை கண்காணிப்பாளர் கிருஷ்ணகிரி. இளைஞனே எழுந்து வா, படுத்து கிடந்தால் சிலந்தையும் சிறைப்பிடிக்கும், எழுந்து நடந்தால் இமயமும் வழி கொடுக்கும். உன்னை சுமக்கும் பூமியும் உனது காலடியில், உன்னை சுமக்கும் பூமியும் உனது காலடியில். உன் வெற்றி உனக்குள்ளே இருக்கு, உனக்கு நீயே கேள்வியும் பதிலும். இளைஞனே எழுந்து வா, வெற்றி உன்னை அழைக்குது, உனக்கு மகுடம் சூட்ட துடிக்குது. சோம்பேறியா இருந்து விடாதே, சோம்பலில் வாழ்வை கழித்திடாதே. எழுந்து நட, உனது பாதையை நீயே உருவாக்கு, உனக்கான உலகத்தை நீயே பயிராக்கு. நீயே வெற்றியாளன், உனக்கே வெற்றி மகுடம். தீய பழக்கத்தை ஒழித்திடு, தெவிட்டாத இன்பத்தில் வாழ்ந்திடு. நல்வழியில் நடந்திடு, நல்லவரோடு பழகிடு. வெற்றி உன்னை தேடி வரும், துன்பங்கள் உன்னை நெருங்காது. நீயே வாழ்வின் உதாரணம், நீதான் உழைப்பை உயர்வாக்கு, வெற்றியை உனதாக்கு. நீயே சாதனையாளன், நீதான் வெற்றி வீரன். இளைஞனே எழுந்து வா, வெற்றி உன்னை அழைக்குது, உனக்கு மகுடம் சுட்ட துடிக்குது. படுத்து கிடக்காதே, பாயும் பகையாகும், எழுந்து நட, வெற்றி உனதாகும். ஐயா, வணக்கம் ஐயா. என்னுடைய கவிதையை முடிக்கிறேன். மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அடையாளம் காட்டினார். யார் நீ என்பதை வினா தொடுத்து விடை கொடுத்தார். யார் நீ என்பதை வினா தொடுத்து விடை கொடுத்தார். பாதையையும் காட்டிச் சென்றார். நீயே வாழ்வின் உதாரணம், நீதான் வெற்றியின் மந்திரம். உழைப்பை உயர்வாக்கு என்றார், வெற்றியை உணவாக்கு என்றார். நீயே சாதனையாளன் என்றார், நீதான் வெற்றி வீரன் என்றார். இளைஞனே எழுந்து வா, வெற்றி உன்னை அழைக்குது, உனக்கு மகுடம் சூட்ட துடிக்குது. படுத்து கிடக்காதே, பாயும் பகையாகும், எழுந்து நட, வெற்றி உனதாகும். சிறப்பு ஐயா, வாழ்த்துக்கள். சிறப்பு ஐயா, வாழ்த்துக்கள். வணக்கம்.
மகிழ்ச்சி. அடுத்து வருகிறார் சேகர். நல்லாசிரியர், நல்லாசிரியர், மயிலாடுதுறை இவர் வாசம், இவர் மாணிக்க வாசம். நெறிகளும் நீதிகளும் காக்க வந்த எம்மான், நேரிய சிந்தனை. ஐயா சொல்லுங்க. இருக்குதா? கேக்குது. பிறந்து சிறந்த மொழிகளிலே பிறந்தே ஐயா இருங்க, நான் ஐயா கூப்பிட்டுறேங்கய்யா, கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், இருங்க. நல்லாசான், மயிலாடுதுறை இவர் வாசம், மாணிக்க மாணவர். நெறிகளும் நீதிகளும் காக்க வந்த எம்மான், நேரிய சிந்தனையால் நிறையவாய் கவிபாட வந்த ஆசானை குடும்பத்தின் சார்பில் வரவேற்று மகிழ்கிறோம். வாருங்கள், கவி தாருங்கள். சிறந்து பிறந்த மொழிகளிலே பிறந்தே என்ற இலக்கிய புலனத்தை நடத்தி வரும் ஐயா நிறுவனத்தாருக்கும், ஆன்றோருக்கும் சான்றோருக்கும், என்னை போன்ற கவி ஆளுமைகளுக்கும் என் மனமார்ந்த குடியரசு தின நல்வாழ்த்துக்களோடு சிறந்த தலை வணக்கத்தையும் சொல்லி, தமிழ் வணக்கத்தோடு இளைஞனே எழுந்து வா என்ற ஒரு கவிதையை உங்கள் முன் பறைசாற்ற இருக்கிறேன். தீயிலிட்ட பொன்னும் புடமாகும், சிப்பியில் விழுந்த நீரும் முத்தாகும். தீயிலிட்ட பொன்னும் புடமாகும், சிப்பியில் விழுந்த நீரோ முத்தாகும். தேனியின் சேகரிப்பு தெவிட்டாத தேனாகும், பட்டுப்புழுவின் தியாகம் பட்டாடையா மிளிரும். கட்டுப்பட்ட மனமோ கவலையின்றி திரியும், கனவே கனவானால் கவலை பெரிதாகும். இருளது விடிவது நம்பிக்கையின் பிடியில், இருளது விடிவது நம்பிக்கையின் பிடியில், இடரது முடிவது அவரவர் கையில். விதையது முளைப்பது நிலத்தின் மடியில், கனிவதும் கனவாவதும் உழைப்பின் வடிவில். விதிப்படி நடப்பது ஜனனத்தின் பிடியில், மதிப்படி வாழ்வது மனிதனின் கையில். மதிப்படி வாழ்வது இளைஞனின் கையில். வழிகளும் வழிகளும் சோதனைக்கு படியாகும், வெற்றிகளும் விடியலும் சாதனைக்கு ஏணியாகும். தோல்வியில் துவளாதவன் வாழ்வில் ஜெயிக்கிறான், வெற்றியில் பணிந்தவன் சாதனையில் திளைக்கிறான். இளைஞனே எழுந்து வா, இளைய பாரதம் உன் கையில். இமயம் என்ன உயரமா, அதையும் தாண்டி சாதிக்கலாம், லட்சியம் கொண்டு அலட்சியம் விடு. அவமானங்கள் எல்லாம் வெகுமானங்களாக எண்ணு, துணிந்தால் திசைகள் திறந்தே வழிகாட்டும், துவண்டால் சிலந்தியே உனக்கு சிறை கட்டும். உயிர் துளியாய் உந்திய கருவறையின் போராட்டம், உயிராய் உருமாற உயிரின் போராட்டம். விதையாய் விழுந்தால் விருட்சமாக போராட்டம், சிலையாக உருப்பெற சித்தியலோடு போராட்டம். விதையாய் விழுந்தால் விருட்சமாக போராட்டம், சிலையாய் உருப்பெற சுத்தியலோடு போராட்டம். சில்லறையை சேமித்து கருவூலமாக்க போராட்டம், நாளைய உலகம் இளைஞர்கள் கையில், வெற்றிகள் யாவும் உந்தன் பையில். வாழ்க்கை போர் முடியாது, வாழ்ந்துதான் பார்த்திடு. வாழ்க்கை போர் முடியாது, வாழ்ந்துதான் பார்த்திடு. இளைஞனே எழுந்து வா, எதிர்காலம் உந்தன் கையில். நன்றி, வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. தீயிலிட்டு பொன்னும் குணமாகும் அருணா இவர் அரணாய் கவி படைத்தார். பட்டுப்புழுவின் தியாகம் பட்டாடையாகும் இருந்தால், விடிவது நம் கையில், விடிவது நம் கவியில். இருளது விடிவது நம்பிக்கையின் கையில், விதிப்படி நடப்பது ஜனனத்தின் கையில். எத்தனை அடுக்காய் அவமானங்கள் கூட வெகுமானம் ஆகும் என்றார். சிலை கூட ஒளியால் உருவாகும் என்றார். இளைஞனால் முடியாதது எதுவும் இல்லை என்றார். இளைஞனால் முடியாதது எதுவும் என்றார். தோல்வியை கண்டு துவளாது எழுந்தால் வெற்றியின் முகடு நம் கையில் என்றால், இமயத்தையும் தாண்டி சாதனை படைப்போம் என்றார். சரித்திர நாயகனே, அருணையாவே வாழ்த்துக்கள். உங்கள் கவிதையால் இளைஞர்கள் எழுந்து நிற்கிறார்கள். வாழ்த்துக்கள். நன்றி. நன்றிங்க ஐயா, சிறப்பான பின்னூட்டம், மகிழ்ச்சி. அடுத்து கவிதா சகோதரி.
வாருங்கள் சகோதரி, விண்முட்டும் கவிதைகளை வியப்பூட்டும் சிந்தைகளை எழுச்சிமிகு இளைஞர்களை எழுச்சி கொள்ள உங்கள் கவிதை தாருங்கள். அடுத்து ஹக்கீம் ஐயா ரெடியா தயாராருங்க. ஐயா என்ன கூப்பிட்டீங்க? நான்றோனாய் விளங்கிடு என்றார், எதிலும் புதுமைகள் புகுத்திடு என்றால், சாதனை பட்டியல் இடத்தை பிடித்திட, பொருளாதாரத்தை பெருக்கி வளமாய் வாழ்ந்திட, இளைஞனே எழுந்து வா, முடிந்தால் உதவிடு, இல்லையேல் விலகிடு. முடிந்தால் உதவிடு, இல்லையேல் விலகிடு. எதற்கும் துணிந்த இளைஞனே எழுந்து வா, பண்பாடு கலாச்சாரம் காட்டி காத்திடு என்றார். வாழ்த்துக்கள் சகோதரி, வணக்கம். அடுத்து வருகிறார் கவி சிவகுமாரன். சென்னையின் தங்கம் இவர், சிகரத்தின் உச்சம் இவர். தொடர் கவிதைகளால் இதயம் தொட்டு வரும் இலக்கியவாதி. குடும்ப பெருமையை கோலோச்சி காத்து நிற்கும் பேராசான். எழுச்சிமிகு சிவகுமாரன் கவி வார்க்க வருகிறார். வாருங்கள் ஐயா, இளைஞர்களை தட்டி எழுப்புங்கள், உங்கள் கவிதைகளால் கொட்டி நிரப்புங்கள். அனைவருக்கும் இனிய மக்களாட்சியாம் குடியரசு தின விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்த்தாய் வாழ்த்து. ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை ஆண்டவனே உந்தனுக்கு, ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை ஆண்டவனே உந்தனுக்கு, அந்த நிலைதானே அன்னை தமிழே உந்தனுக்கு. சபை வணக்கம். தமிழே நமது உயிர் என்றும், தமிழே நமது வாழ்வென்றும், தரணி முழுவதும் நம் தலைமுறைகள் பரணி பாடிட வேண்டும் என்று கூடி நின்று காணொலி கவியரங்கம் தேடி வந்த இச்சபைக்கு வணக்கம். நடுவர் வணக்கம். மண்ணுக்கும் பெண்ணுக்கும் பொண்ணுக்கும் என்றுமே மதிப்புண்டு. மண்ணுக்கும் பெண்ணுக்கும் பொண்ணுக்கும் என்றுமே மதிப்புண்டு இவ்வுலகில். அதிலும் மணப்பாறை மகத்துவம் மிகவும் அதிகமே. அதிலும் மணப்பாறை மண்ணுக்கு மகத்துவம் அதிகமே. மணப்பாறையை சேர்ந்த இவரது பேச்சில் இனிமை நிறைந்திருக்கும், இளமை படர்ந்திருக்கும் அதன் வீச்சில். தத்துவம் நிறைந்து தாளாட்டும் தாய்போல் மகத்துவம் அதில் இருக்கும். பட்டி தொட்டி எங்கும் பட்டிமன்றம் வழியாய், கவியரங்கம் வழியாய் நாடறிந்த தமிழ் நாடறிந்த நல்லவரே, நவமணி ஐயாவே, உமக்கு என்னுடைய பணிவான வணக்கம். இதோ இனி என் கவிதைக்குள். இளைஞனே எழுந்து வா, உறங்கியது போதும் உலகம் விடிந்தது, உறங்கியது போதும் உலகம் விடிந்தது, வரங்கள் வாங்கிட வழிகள் பிறந்தது. கரங்களை உயர்த்தி களத்திற்கு வந்தால் உன் திறமது கண்டு திசைகளும் திறக்கும். களமது கண்டு கரங்களை உயர்த்தி களத்திற்கு வந்தால் உன் திறமது கண்டு திசைகளும் திறக்கும். எரிமலை வெப்பம் விழிகளில் இருக்கு, எரிமலை வெப்பம் விழிகளில் இருக்கு, இருளால் அச்சம் எதற்கு உனக்கு? வரிப்புலி வலிமை வயதினில் இருக்க, வருமா தடைகள் வழியினை மறிக்க. வரிப்புலி வலிமை வயதினில் இருக்க, வருமா தடைகள் வழியினை மறிக்க. வேர்வை சிந்தி விளைச்சலை பெருக்கும் வீரியம் கொண்ட விரல்களை கொண்டு காரியம் ஆற்றி காண்பாய் வெற்றி. கடவுளும் பாடும் உனக்கு போற்றி. வஞ்சகம் உன்னை வாட்டி புழியலாம், வருவோர் போவோர் இகழ்ச்சி பொழியலாம். நெஞ்சகம் எங்கும் அஞ்சாமையை நிரப்பு, நேர்த்தியாய் தொடரு உந்தன் பிறப்பை. தோல்விகள் தொடர்ந்து தொல்லை தந்தாலும், நோய் நொடி வந்து உன்னை தடுத்தாலும், ஊழ்வினை ஆயினும் ஊதி தள்ளிடு. உள்ளத்தில் உறுதி இருந்தால் விண்ணிலும் விதைப்பு நடத்திட முடியும், மண்ணை பொன்னாய் மாற்றவும் முடியும். இன்னொரு உலகம் எளிதாக படைக்க உன்னால் மட்டுமே முடியும். இளைஞனே எழுந்து வா. முடிவுரை. வெற்றி சங்காய் என்றும் முழங்குவோம், தமிழே எந்தன் மூச்சு என பாடும் கவிஞர்கள் நிரம்பி குழுமத்தின் நிறுவனர் உள்ளிட்ட நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றி என சொல்லி
அரங்கங்களில் மாற்றமிழா வரிகளில் சமூக நீதிகளை சவுக்கடி போல் கொடுத்து வரும் நற்றமிழ் கவிஞர், நானிலம் போட்டும் நற்றமிழ் கவிஞர். திண்டுக்கல் பூட்டு அல்ல, திண்டுக்கல் பிரியாணியும் அல்ல, இது கண்டுகொள்ளாமல் விடுவதற்கு உணவும் அல்ல. உள்வாங்கி உள்வாங்கி உணர்ச்சிகளை கொட்டும் திண்டுக்கல் வருகிறார். வாருங்கள் ஐயா ஹக்கீம் அவர்களே, தாருங்கள் கவிதை. தமிழ் தாயை வாழ்த்தி இந்த காணொலி கவியரங்க தலைமை ஏற்று திறம்பட நடத்தி வரும் கவிஞர் ஐயா நவமணி அவர்களுக்கும், தமிழ் என் உயிர் மூட்டு குழுமத்தின் நிறுவனர் கவி பிரபாகரன் அவர்களுக்கும், ஒருங்கிணைப்பாளர் சகோதரி கவிமையர் அவர்களுக்கும், வருகை தந்து சிறப்பாக கவிதை படைத்து அமர்ந்தவர்களுக்கு, இன்னும் கவிதை படைக்க இருப்பவருக்கு அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை சொல்லி இந்த என்னுடைய கவிதை ஆரம்பிக்கின்றேன். அதான் கேக்குதா ஐயா? கேக்குது. நிகழ்வின் தொகுப்பாளனி நெஞ்சம் நிறைந்த குடும்பத்தின் தூணாக இயங்கி வரும் துடிப்பான சகோதரி, கவிமையில் சகோதரி, இளைஞருக்கு எழுச்சி பாபாட இதயமாய் வருகிறார். வாருங்கள் கவிமையில், தாருங்கள் கவிதையை. அம்மா கேட்கலாமா? இப்ப கேக்குது. என்னை ஈன்ற தமிழ் உறவுகள், இந்த கொங்கு தமிழச்சின் பணிவான வணக்கம். இளைஞனே எழுந்து வா, அகிலத்தில் ஆதவனாய் வலம் வரவே எழுந்து வா, அகிலத்தில் ஆதவனாய் வலம் வரவே எழுந்து வா, ஆசைகளை வென்று ஆடிட ஆர்வமாய் நீயும் எழுந்து வா, இயற்கை வளத்தை இறுகப்பற்றிட துணிந்து வா, இயற்கை வளத்தை இறுகப்பற்றிட துணிந்து வா, இன்றெடுத்த தாயை பாசத்தால் கவர்ந்திட பணிந்து வா, இன்றெடுத்த தாயை பாசத்தால் காத்திட கணிந்து வா, உன்னை உயர்த்திடும் உழைப்பை நம்பி உடனே வா, உன்னை உயர்த்திடும் உழைப்பை நம்பி உடனே வா, ஊமையாக இல்லாமல் ஊரனிடம் பழகிட உற்சாகமாய் நீயும் வா, ஊமையாக இல்லாமல் ஊரனிடம் பழகிட உற்சாகமாய் வா, எண்ணமும் எழுச்சியை கொடுத்திடும், எழுந்தும் எழுத்தும் எழுச்சியை கொடுத்திடும் எழுந்து வா, ஏழையாய் பிறந்தாலும் கோழையாய் வீரனாய் விரைந்து வா, ஏழையாய் பிறந்தாலும் கோழையாய் இருக்க வீரன் விரைந்து வா, ஐவகை நிலத்தை ஐம்பெருங்காவியமாக்கிட நிமிர்ந்து வா, ஐவகை நிலத்தை ஐம்பெருங்காவியமாக்கிட நிமிர்ந்து வா, ஓயாத அலையாக போராடிட வா, ஒரு சுடங்கி ஓயாத அலையாக போராடிட நீயும் வா, ஓடிய கால்கள் ஓயும் முன்னே அடைய வேகமாய் வா, ஓடிய கால்கள் ஓயும் முன்னே இலக்கை அடைய வேகமாய் வா, அவ்வை சொன்ன அனைத்தும் பெற்றிடலாம் ஓடிவா, அவ்வை சொன்ன அனைத்தும் பெற்றிடலாம் ஓடிவா, கனவுகள் நனவாக கடமையாற்றி நிறைவேற்றிட எழுந்து வா, கனவுகள் நனவாக கடமையாற்றி நிறைவேற்றிட எழுந்து மறையாமல் கார் முகிலில் மறையாமல் கடமையாற்றி நிறைவேற்றிட எழுந்து வா, கார் முகிலில் மறையாமல் கடமையாற்றி நிறைவேற்றிட எழுந்து வா, காயத்தை மறைக்காதே, காயத்தை மறைக்காதே நீயும் கவனத்துடன் எழுந்து வா, கிழிஞ்சலாக கிடக்காமல் மண்ணாக்கி மறுவாழ்வு அளிக்கவா, கிழிஞ்சலாக கிடக்காமல் மண்ணால் மறுவாழ்வு அளிக்க எழுந்து வா, கீழடியில் பொக்கிசமாய் வான்புகளோடு வாழ்ந்திடலாம் வா, கீழடியில் பொக்கிசமாய் வான்புகளோடு வாழ்ந்திடலாம் வா, இளைஞனே எழுந்து வா இனியொரு உலகம் படைப்போம், இளைஞனே எழுந்து வா இனியொரு உலகம் படைப்போம் வா. வாய்ப்புக்கு நன்றி ஐயா, வணக்கம். ஐயா ஒளிவாங்கியை திறந்து பேசுங்கள் ஐயா. கொங்கு தமிழாலே கொட்டி முழங்கினார். வளத்தை இறுக பற்றி உழைப்பை நம்பி உடனே ஓடிவா, ஊமையாய் இல்லாது எழுச்சியை குளித்திடு, ஏழையாய் பிறந்தாலும் நிமிர்ந்து வா, கோழையாய் வாழாதே, ஐவகை நிலத்தை ஒருங்கிணைத்து உயர்த்தி காட்டுவோம் ஓயாதே, ஓடிய கால்கள் ஓயும் முன்னே உழைப்பை கொட்டு,
ஓடிய கால்கள் ஓயும் முன்னே உழைப்பை கொட்டு, எழுந்து வா என்று எழுச்சியுடன் கவிபாடி இளைஞர்களின் உள்ளத்தில் உணர்ச்சியை தூண்டிய சகோதரிக்கு கொங்கு தமிழாலே வாழ்த்துக்கள் சகோதரி. நன்றி. அடுத்தது ஹேமலதா சகோதரி இருக்காங்க. இன்னொருத்தங்க இருக்காங்களே, யாரை கூப்பிட்டோம்? ஹேமலதா அம்மா இருக்காங்க, அவங்களுக்கு அழைங்களா? சரி, ஹேமலதா அவங்க சொந்த ஊரு சென்னையம்மா. கவிச்சிறப்பின் நீர் ஊற்று சென்னையில்தான் தொடங்குமோ மயிலாப்பூர் என்றால் பெருமை, அங்கேதான் கவிக்குயிலும் கவியரசர்களும் வாழ்ந்த நிலம். அந்த சென்னையிலிருந்து வருகிறார் கேமலதா. இளைஞர்களின் எழுச்சி உணர்ச்சியினை தொட்டு காட்ட தட்டி கொடுக்க தமிழால் கவிபாட ஹேமலதா தங்கையை அன்போடு அழைக்கின்றேன், வாருங்கள். வணக்கம்மா. ஐயா ஒளிவாங்கியை திறந்து பேசுங்கள் ஐயா. அது திரும்ப நான் மறந்துடுறேன். ஏட்டு சுரக்காய் அல்ல உன்னைப்படி, சந்திப்பவர்களைப்படி, சிந்திப்பவர்களைப்படி, விண்ணைப்படி, மண்ணைப்படி, வேளாண்மைப்படி, நாடு கடந்து போகாதே, தாய் மண்ணில் விடியல் தேடு, சுய வேலை வாய்ப்பு கொடு, புறப்படு இளைஞனே புறப்படு. கல்வி அளவுகோல் அல்ல, அது உன்னை உயர்த்தும்படி. ஜாதி மதங்களை கடந்து சரித்திரம் படைக்க இளைஞனே எழுந்து வா. எழுச்சி மிகு கவிதை படைத்த சகோதரி ஹேமலதாவுக்கு வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. அடுத்து ஆதி கிருஷ்ணன் 9ஆம் வகுப்பு மாணவர் காத்திருக்கிறார் ஐயா, அவரை அழைங்கள். ஆதிகேசவன் கூப்பிடுறேன். ஆதிகேசவன், அன்பான மாணவனே, இளமையில் நீ தொட்ட இடம் உன்னை எழுச்சிக்கு கொண்டு செல்லும். அகவை 14 ஆருடம் பார்க்காமல் அதிசயம் படைக்க வந்தாய். அலைபேசியை கையாள
இதற்கும் வருவேன் என்று எழுச்சியோடு வந்து கவி படைக்க வந்தாய். வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இளைய தோழனே, இளைய தோழனே, உன் எழுச்சி கவிதைகளால் இதயம் நிரம்பட்டும், இதயம் நிரம்பட்டும். தமிழ் கூறும் நல்லுலகில், தமிழ் கூறும் நல்லுலகில் நீ உச்சம் தொட வாழ்த்துக்கள். வருக கவி தருக. ஆதிகிருஷ்ணன், ஆதிகேசவன் வாங்க. ஆதிகிருஷ்ணன் ஐயா, வாங்க வாங்க. ஆதிகிருஷ்ணன் வாங்க. தம்பி வாங்க. இணைப்பில் இருக்கிறார் ஐயா. ஆதிகிருஷ்ணன், ஆதிகிருஷ்ணன் வாங்க. ஐயா வசந்த கிருஷ்ணன் தான் ஐயா இருக்கேன். வசந்த கிருஷ்ணா, சரி வாங்க. மன்னிக்கணும். இளைஞர்களை எழுச்சி காண செய்ய எத்துணை படை வந்தது, எத்துணை படை வந்தது. நிறைவானது என்று நினைத்தோம், ஆனால் இல்லை, இருக்கிறேன் என்று சென்பா சென்னையிலிருந்து வருகிறார். வாருங்கள், கவிதை தாருங்கள். இளைஞன் அவை வணக்கம் அனைவருக்கும். கவிதை. இளைஞனே எழுந்து வா. சிறு விதை மரமாவது போலவே இளைஞர்களின் மனதில் பதியும் செய்திகளும். விளைகின்ற பயிரை முளையிலே காணலாம், பேச்சிலும் செயலிலும் சீர்துவக்கம் வேண்டும். கோழைத்தனத்தை கொன்று தூர எறிந்திடு, ஒரு செயலை கையில் எடுத்தால் முடித்திடு. முயன்றால் முடியாதது ஏதுமே இல்லை. முகவரி இல்லை என்றாலும் உருவாக்க தயங்காதே. வழிமுறைகளை தேடி வெற்றியை கண்டிடு. உண்மையை எங்கும் உரக்க கூறிடு. பயத்தை விடுத்து நெஞ்சினில் சாதிப்பு வேண்டும். வெட்கப்படுவதால் ஒரு நாளும் உயர்வு கிட்டுவதில்லை. துணிந்தவர் கடலையும் ஆறாகத்தான் நினைப்பர். புது விடியலை படைத்து மனதினில் பதிந்திடு. எங்குமே ஆணி வேறாக நின்று ஆட்கொண்டிடு. வீரியம் மிக்க இளைஞனே எழுந்து வா, உலகம் உனக்காக காத்திருக்கின்றது. கவிதாயினி அசத்தல், நாயகி ஆர்ஜே செம்பா, சென்னை. நன்றி அனைவருக்கும். செயலை எடுத்தால் செய்து முடித்திடு. முகவரி இல்லை என்று முடங்கி விடாதே. முகவரி கண்டிடு. பயத்தை அறுத்து பண்பாட்டை விதைத்திடு. வெட்கப்படுவதால் விடியல் கிட்டாது. அச்சத்தை விடுத்து வீரியம் மிக்க இளைஞனாய் எழுந்து வா. எழுச்சி மிகு இளைஞனே, படைப்போம் புதிய உலகத்தை, புதிய சிந்தனையை. வாழ்த்துக்கள் சகோதரி சென்பாவிற்கு அன்பு வாழ்த்துக்கள். இனிய வணக்கம் அண்ணா. குடியரசு தின வணக்கம். அழைக்கிறேம்மா. சரிங்க. கலைவாணி இல்லாத கவியரங்கம் உண்டா? அலைபாயும் நெஞ்சோடு அற்புதமாய். வணக்கம். அலைபாயும் உணர்வோடு நிரந்தரமாய் இளைஞர்களை தட்டி எழுப்பி தமிழ் உலகை கவனம் ஈர்க்க செய்த கருத்து மிக்க சகோதரி, நாற்பெரும் குடும்பத்தின் தூணிவர், நம்பிக்கை இளைஞர்களை வழிகாட்டி அழைத்து செல்லும் வற்றாத நதி. எப்போதும் தமிழ் கூறும் உலகத்தில் தனக்கென்று ஒரு பாதை தனியே வகுக்காமல் கைகோர்த்து கரம் கோர்த்து அழைத்து செல்லும் அன்பு சகோதரி கலைவாணி அவர்களை அன்போடு கவி படைக்க அழைக்கின்றேன். வாருங்கள் சகோதரி. இனிய வணக்கம். நன்றி அன்னை தமிழை வணங்கி அழகு அண்ணன் தலைமை அவர்களை வரவேற்று நிறுவனர் அவர்கள் தம்பி கவி பிரபாகரன் அவர்களை வாழ்த்தி, இந்த வந்திருக்கும் அத்தனை என்னுடைய கவி சொந்தங்கள் உறவுகள் தான் எனக்கு பக்கபலம். அவர்களையும் வரவேற்று இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்களை கூறி இந்த கவிதை சிறு தடங்களோட கொஞ்சம் படிக்கிறேன்னா மன்னிச்சுங்க. தலைப்பு இளைஞனே எழுந்து வா.
இளைஞனே விண்ணை பிளந்து வா, இதயத்தை திறந்து மனித நேயத்தை மதித்து வா. இதயம் திறந்து மனித நேயத்தை மதித்து வா. நாளைய சரித்திரம் நீ என்று நெஞ்சை நிமிர்த்தி வா. பழமை பண்பாடு சிதையாமல் நடந்து வா. தடைகளை அனைத்தையும் கடந்து வா. ஒருமைப்பாட்டை வளர்த்து வா. இயற்கையை மதித்து வா. பெண்மையை போற்றி வா. முதியோரை பாதுகாக்கவா, எல்லையை காக்கவா, எதிரிகளை அடைக்கவா, உழைக்கும் மக்களை உயர்த்தவா, உன்னில் மன உறுதியை ஏற்றி வா. போதையை அழித்து வா. போதனைகளை ஏற்றுவா. சாதனைகள் படைக்கவா. தமிழை வளர்க்கவா. தேசத்தை நேசிக்கவா. கனவுகளை கடந்து வா. இயற்கை அன்னையை கடந்திடவா. தூய்மை பணியை செய்திடவா. வளங்களை காக்கவா. வந்தாரை வரவேற்கவா. வந்தாரை வரவேற்கவா. நன்றி. வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. நன்றிங்க அண்ணா நடுவனாக. மிகச் சிறப்பு. வா வா என்று இளைஞர்களை கரம் கூப்பி வரவேற்கும் அன்பு சகோதரி. மனித நேயத்தை மதித்து வா. எதிரிகளை வீழ்த்தவா. போதனைகளை ஏற்றி வா. கனவுகளை கடந்து வா. வளங்களை கொண்டு வா. வற்றாத தமிழகத்தை பெற்ற பெருமைகளை மீட்டெடுக்க ஓடிவா என்று அறைகூவல் அடித்து இளைஞர்களை எழுச்சி பாதைக்கு அழைத்த அன்பு ஐயா என்ன ஆயிடுச்சு? அடுத்து யாருங்க இருக்கா? ஐயா இது நம்ம குடும்ப நிறுவனர் ஐயா இருக்காங்க. தம்பி இருக்கா? அப்படியா? கூப்பிடுறேன். டெய்சி ராணி இருக்கீங்களா? குணசேகரனை கூப்பிடுறோமா? இது நம்ம குடும்பத்தின் இல்லப்பா கூப்பிட்டு பாட அடுத்து கூப்பிடுறேன் உங்களை. இல்ல நான் கவியரங்க போல நான் இப்போ. சரி அப்ப ரைட் மகிழ்ச்சி. அடுத்து டெய்சி இருக்காங்களா? இப்ப கூப்பிட்டாங்களே அம்மா. இப்ப யாரோ டெய்சின்னு ஒருத்தவங்க சொன்னாங்களே. பேபி ராணியா? ராணியாமா? ரைட் மகிழ்ச்சி. பேபி ராணி வாருங்கள் சகோதரி. இளைஞர்களை தட்டி எழுப்ப இன்னொரு போர்ப்படை பேபி ராணி என்னும் சகோதரியை குடும்பத்தின் சார்பில் கரம் கூப்பி அழைக்கின்றோம். வாருங்கள். வெற்றி பாதைக்கு வித்திட, இளைஞர்களுக்கு விழிகளை திறக்க, கைகளை உயர்த்த உங்கள் கவிதை கரம் கூக்கட்டும். வாருங்கள். கதாநாயகர்களுக்கும் கதாநாயகிகளுக்கும் என் இனிய மதிய வணக்கம். பிறக்கும் போது வெற்றியாளர் எப்படி எழுதுகிறாயா? 1000 அணுவில் இருந்து ஓரணுவில் உருவானவன் நீ. தாயும் அகமகிழ தவழ்ந்தவன் நீ. தந்தைக்கு போட்டியாய் தரமாய் வளர்ந்தவன் நீ. தோளுக்கு மேல் வளர்ந்ததால் அன்றிலிருந்து தோழன் நீ. தோழனே நான் கூறுவதை கேள். குதூகலமாய் நீ போடும் கூணிப்பிலிருந்தும், காட்டமாய் காட்டும் கஞ்சாவில் இருந்தும், கொண்டாட்டமாய் கொண்டாடும் கொக்கைனில் இருந்தும், மணக்க குடித்து மாந்தரை அளிக்கும் மதுவில் இருந்தும் உன்னை மன்றாடி கேட்கிறேன். இன்றிலிருந்து விடுபட்டு வெளியே வா சீறு கொண்ட என் சிங்கமே. சிறப்பு. அருமை. நன்றிங்க ஐயா, நன்றி. முடிச்சிட்டீங்களாமா? அம்மா முடிச்சிட்டீங்களா? தோழனுக்கு விடுதலை தோள் தட்டி சொன்னீர்கள். எதை பற்ற வேண்டும், எதை விட வேண்டும் என்பதை எடுத்து சொல்வதை விட தொடுத்து சொன்னீர்கள். சாட்டை கொண்டு விடுதலை எதிலே பெற வேண்டும். உன் பயணம் எதுவாகவும் இருக்கட்டும், ஆனால் விடுதலை மதுவில் இருந்து வா, கஞ்சாவில் இருந்து வா, வன் செயலில் இருந்து வா. அது போதும், கனவுகள் மெய்படும் என்று சொன்னீர்கள். வாழ்த்துக்கள் சகோதரி. தோழனுக்கு புத்தி சொன்ன கவிதைக்கு வாழ்த்துக்கள். விடுதலை தீயை பற்ற வைக்க வந்த வேள்வித்தி பிரபாகரன் கவிபாட வருகிறார்.
கருத்தோடு இளைஞர்களை தட்டி எழுப்ப தமிழ் கூறும் நல்லுலகில் இன்னொரு பிரபாகரன் வருகிறார். வாருங்கள் ஐயா, கவிதை தாருங்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். இளைஞனே எழுந்து வா. இணையத்தில் பயணிக்கும் அனைத்து கவி உறவுகளுக்கும் இதற்கு நன்றி கலந்த வணக்கங்களை கூறிக்கொள்கிறேன். மிக தாமதமாக இணைந்ததற்கு வருத்தங்கள் ஐயா. ஒரு முக்கியமான அளவிலான வெளியே வந்துவிட்டேன், இருந்தாலும் இறந்து விட்டேன். நன்றிகள் ஐயா. இளைஞனே எழுந்து வா. ஐயா போலாங்களா? சுண்ட காய்ச்சிய பாலே சுவை தரும், சுண்ட காய்ச்சிய பாலே சுவை தரும், சுத்தம் நிறைந்த இடமே சுகம் தரும். பழுக்க காய்ச்சிய கத்தியே கூறாகும், பழுத்த கனியே மிகுந்த ருசியாகும். உருக்கி ஊற்றிய இரும்பே வடிவுறும், உலையில் விழுந்த அரிசியே சோறாகும். சோதனைகள் பலவும் கடந்த மனிதனே சாதனைகள் செய்திட முடியும் உலகிலே. சோதனைகள் பலவும் கடந்த மனிதனே சாதனைகள் செய்திட முடியும் உலகிலே. ஐயா மறுபடியும் சொல்லுங்க. ஐயா மறுபடியும் சொல்லுங்க முதல்ல இருந்து. பழுத்த காய்ச்சிய கத்தியே கூறாகும். ஓ அருமை. பழுத்த கனியே மிகுந்த ருசியாகும், உருக்கி ஊற்றிய இரும்பே வடிவரும், உலையில் விழுந்த அரிசியே சோறாகும். சோதனைகள் கடந்த மனிதனே சாதனைகளை செய்திட முடியும் உலகிலே. இன்னல்கள் எதிர்க்க துணிந்த எவரும் இன்பமாய் அடைவர் வெற்றியை உறுதியாய். எரித்தாலும் சாம்பலில் இருந்து மீண்டும் எழுந்து வா இளைஞனே, பீனிக்ஸ் பறவை போல். உனக்கான வெற்றியை நீயாக ஒதுக்காத வரை உன்னிடமிருந்து எவராலும் பறித்திட முடியாது உன் வெற்றியை. விடியும் பொழுது உனதென நம்பும் வரை தோல்வி ஒரு காலம் உன்னை அண்டாது. விடியும் பொழுது உனதென நம்பும் வரை தோல்வி ஒரு காலம் உன்னை அண்டாது. வென்றவர் எல்லாம் முயன்று இழந்தவர்களே, நீயும் முயன்றது தோழா. உனக்காக புதியதோர் விடியல் காத்திருக்கிறது, எழுந்து வா. நல்வாய்ப்புக்கு நன்றிகள் ஐயா. அருமை, அழகு, ஆஹா, அற்புதம். பழுக்க காய்ச்சியது. பழுக்க காய்ச்சியது. சொல்லுங்க. எழுச்சிமிகு சென்னையின் இன்னொரு நாயகன் அல்ல, எந்நாளும் போற்றும் எங்கள் நாயகன், பன்னாட்டு தமிழர்கள் போற்றும் பண்பாட்டு நாயகன் ஆவடி குமார் ஐயா அவர்களை அன்போடு வருக வருக என்று குழுமியிருக்கின்ற கவிஞர்களின் சார்பாகவும் குடும்பத்தின் சார்பாகவும் வரவேற்று மகிழ்கிறேன். சோதனைகளை கடந்து உலகியல் சாதனை படைத்தவனெல்லாம் இன்னல்கள் கடந்தவன். உனக்கான வெற்றியை அடைவதற்கு சோதனைகளை கடந்தால் வெற்றி கிட்டும். வென்றவனுக்கெல்லாம் சோதனைகளை கடந்தே வென்றான் என்று அருமாய் கவி பாடிய பிரபாகரன் ஐயாவிற்கு வாழ்த்துக்கள். பண்பாட்டின் தளங்களிலே எப்போதும் தன்னை உயர்த்தி பிடிக்கின்ற ஒப்பற்ற தலைவன் ஆவடி குமார் ஐயா அவர்களை அன்போடு அரங்கிற்கு வரவேற்று வாழ்த்துரைக்க அழைக்கின்றோம். வாருங்கள் ஐயா. ஐயா திருக்குறள் காம்படிஷன் எப்போ ஐயா? அடுத்த காத்திருங்கள்மா. என்ன மணிக்கு துவங்கும் ஐயா? இப்போ ஒரு 10 நிமிஷம் துவங்கிடுவோம். ஒரு 10 நிமிஷம். சரிங்க ஐயா. கேட்ட அனைவருக்கும், கவிப்பார்வை சூடிய கவிஞர் பெருமக்களுக்கும் நன்றி. குடியரசு கோலோச்சும் நன்னாளில் விடியலுக்காய் கவியரங்கம், இளைஞனே எழுந்து வா என்றே முழக்கமிடும் நன்னாள், பெயரளவு சுதந்திரம் பெற்றென்ன பயனன்று முழங்கி வரும் கவிதைகளை முத்தாய்ப்பாய் படைக்க வந்த கவிஞர்களுக்கு வாழ்த்துக்கள். முத்தாய்ப்பாய் படைக்க வந்த கவிஞர்களுக்கு வாழ்த்துக்கள். கவி கேட்டோர், கவி படைத்தோர், அரங்கம் நிறைந்தோர், ஆர்ப்பரித்து வந்தோர் அத்துணை பேருக்கும் நன்றி. இளைஞனே எழுந்து வா. ஞானியரும் சித்தர்களும் அருளிய வாக்கு எல்லாம் இளைஞனை எழுந்து நிற்க எத்தனை படைப்புகள். ஞானியரும் சித்தர்களும் அருளிய வாக்கு எல்லாம் இளைஞரை எழுந்து நிற்க எத்தனை படைப்புகள். உலக வரலாற்றை ஒருமுறை புரட்டுங்கள். அதிசய நிகழ்வுகளும் அரிய படைப்புகளும் புதிய விடியல்களும் புரட்சியில் கிட்டியவை.
அதிசய நிகழ்வுகளும் அரிய படைப்புகளும் புதிய விடியல்களும் புரட்சியில் கிட்டியவை. காரல் மார்க்சும் லெனினும் கண்டெடுத்த முத்துக்கள். காரல் மார்க்சும் லெனினும் கண்டெடுத்த முத்துக்கள். வல்லமை தாராயோ என சிவசக்தியினை துணைக்கழைத்த பாரதியின் வரிகள். புடம்போட்டு பாருங்கள். தனி மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திட துடித்தவன் பாரதி. சாதிகள் இல்லை என்று சுதந்திரத்தை அடைந்ததாய் கனவு கண்டவன். அச்சமில்லை அச்சமில்லை உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை என்று கூவியவன். பெற்ற சுதந்திரம் தெருவில் இன்று கூப்பாடு போடுகிறது. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் சரித்திரமானது. ஆனால் விடியல் விம்மி அழுகிறது. இன்னும் விடியல் விம்மி அழுகிறது. பெண்ணடிமை மகுடம் காண்கிறது. வன்முறை, கொலைகளவு, கற்பழிப்பு அனுதினமும் நடக்கிறது. இல்லாமை இயல்பாய் போனது. இன்று இல்லாமை உலகம் முழக்க இயல்பாய் போனது. ஊழல் என்பது பொது உடைமையானது. இளைஞனே என்ன செய்ய போகிறாய்? எதை படைக்கப் போகிறாய்? முடியும் என்பது உன் மூச்சாய் இருக்கட்டும். மடமைகளை கொளுத்திவிடு. வாய்ப்பந்தல் போடுவோரை வசைபாடு அழித்துவிடு. பொய்யான வாக்குறுதி, பசப்பு வார்த்தை, பயணிக்கும் ஆட்களை அடையாளம் காண். இனி ஒரு சுதந்திரம் வேண்டுமடா. என்ன செய்ய நினைக்கிறாய்? செய் அல்லது செத்துமடி. இனவாத சண்டைகள் ஒழிய வேண்டும். எல்லோருக்கும் எல்லாமும் பொதுவென்ற நிலை வேண்டும். முடியாததை முடிக்கும் ஆற்றல் உன்னில் கொழுந்து விட்டு எரியட்டும். கூட்டாட்சி தத்துவத்தை உலகுக்கு உணர்த்துங்கள். ஒன்றே குலம் என்று உறக்கச் சொல்லுங்கள். அஞ்சாமல் வாழ்ந்த அச்சத்தை துறந்த இளைஞர்களை திரட்டு. சுபாஷ் சந்திரபோஸ், பாலகங்காதர திலகர், வ.உ.சி. வாஞ்சிநாதன், திருப்பூர் குமரன், ராணி மங்கம்மாள், கட்டமம்மன் போல் களம் அமைத்து போராடு. இன்னும் ஒரு சுதந்திரம் விடியட்டும். களம் அமைத்து போராடு. பாரதி கனவு கைகூடும். புதியதோர் சுதந்திர போர் பிரகடனம் செய்து அணி திரள்வீர், ஆர்ப்பரிப்பீர். பொதுவுடைமை பூங்கா மலரட்டும். உன் எழுச்சி யுகப்புரட்சி. உன் முயற்சி விடியலுக்கு விலாசம். உன் பலமே உயிர் பலமாகும். கண் துஞ்சாதே, கடமையாற்று. கட்டமைத்து போராடு. கட்டவிழ்ந்த காளையாய் புறப்பட்டால் எதிர்ப்படும் தடைகள் உடைபடும். துடித்தெழுந்த கவிதைகளால் இதுவரையும் கவிபாடி துடித்தெழுந்த கவி பெருமக்களின் கவிதைகளால் ஆரம் சூட்டி அழகு பார்த்த கவிஞர்கள் அத்துணை பேருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். வாழ்ப்பி கவி பிரபாகரனுக்கும் குழுமத்திற்கும் உளமாற நன்றிகள். உணர்ச்சியின் ஊற்றாய் இளைஞனே விழித்திடு. மடமை கொளுத்திடு. அச்சம் தவிர்த்திடு. பெண்ணியம் காத்திடு. பொய்யுலகை வெறுத்திடு. புரட்சியில் கலந்திடு. பொதுவுடைமை படுத்திடு. சாதியம் ஒழித்திடு. சமத்துவம் மலர்ந்திடும். முடியும் என்பதை முடித்து காட்டு. விடியல் என்பது தானே மலராது. பெண்மை போற்றிடு. வன் செயல் மறையட்டும். வரலாறு பிறக்கட்டும். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்றவன் தமிழன். வரிகளுக்கு விடை கொடு. வினாத்தொடு. தடைகளை அரித்திடு. தமிழன் என்று தலை நிமிர்ந்து நின்றிடு. வாய்ப்புக்கு நன்றி. வாழ்த்துக்கள். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். குழந்தைகளுக்கான திருக்குறள்